ஒவ்வொரு ரூபாயும் உன்னை கேட்டுதான் செலவழிக்கணுமாங்கிறது அடிமைத்தனம்னா, ஓடா தேஞ்சு உழைச்சு சம்பாதிச்ச காசை குடும்பம், மனைவி, குழந்தை, படிப்பு, மருந்து, மாத்திரை, கடன் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு தனக்குன்னு ₹1 கூட செலவு பண்ண முடியாம இருக்க ஆண்களும் அடிமைதானே மேடம்? நீ சம்பாதிக்கிற காசை நான் சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறத விட, நான் சம்பாதிக்கிறத நானே சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறது எவ்வளவு பெரிய குடும்பம் மேடம். இங்க ஆண்களுக்கு எங்க மேம் இருக்கு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ்? அது எப்படி மேடம்? இந்த நாட்டுல ஒரே ரூபாத்தால் தான், ஆனா அது பெண்கள் சம்பாதிக்கிறப்ப சாதனையாவும் ஆண்கள் சம்பாதிக்கிறப்ப கடமையாவும் பார்க்கப்படுது. 30 வருஷமா எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலையும் தன்னுடைய அம்மாவை சேலையிலேயே பார்த்து வளர்ந்த ஒரு ஆண் இயல்பிலேயே அது அணிகிறதுல இருக்க அசௌகரியத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல. தாலிய கண்ணுல எடுத்து ஒத்திட்டு வாழ்ந்த ஒரு தலைமுறையை பார்த்து வளர்ந்த ஒரு ஆணால தாலியெல்லாம் இது தேவையே இல்லைன்னு சொல்ற கருத்தை திடீர்னு ஏத்துக்க முடியல. அது அடிமைத்தனத்தோட அடையாளம்னு அவனுக்கு புரியல. வீட்டுக்கு யாராவது ஆம்பளைங்க வந்தா, வீட்டுல அவர் இல்லைங்க அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பின அக்கா, சித்தி, அத்தைய பார்த்து வளர்ந்த ஒரு ஆணுக்கு தன்னோட ஆண் நண்பர்களோட சகஜமா பப்புக்கும் பார்ட்டிக்கும் போகணும்னு நினைக்கிற பெண்களோட உரிமை புரியல. அதுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்புங்கிறது எங்களோட ஆர்குமெண்ட் இல்லை யுவர் ஆனர். இது உங்களுக்கு புரியுற மாதிரி ஆண்களுக்கும் புரியறதுக்கு ஒரு அவகாசம் கொடுங்க. அதுக்குள்ள அவங்கள விட்டு பிரியணும்னு நினைக்காதீங்கன்றதுதான் எங்களுடைய ஆர்குமெண்டே யுவர் ஆனர்.